கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் இந்த ஜெபமானது விசேஷித்த விதமாய் எக்ஸாம் எழுதுகிற, அதாவது பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நீங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். இந்த ஜெபத்தில் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகள் இந்த எக்ஸாம்ல நிச்சயமாகவே அவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அவர் ஞானத்தின் தேவன். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, உங்களில் யாருக்காவது ஞானம் குறைவாயிருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன். பிரியமானவர்களே, நாம் தேவனிடம் ஜெபித்து நாம் கேட்கிற பொழுது அவர் நமக்கு ஞானத்தை அருளுகிறார். இந்த எக்ஸாம் எழுதும்படி என் தேவ ஆவியானவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை அவர் கொடுப்பாராக. அந்த ஞானம் அந்த ஞானம், அறிவு, புத்தியை என் தேவன் இந்த ஜெபத்தில் இணைகிற, இந்த ஜெபத்தை கேட்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் கொடுப்பாராக. நிச்சயமாகவே அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது அது அறிவும் புத்தியும் உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழிகள் 2:6 நாம் வாசிக்க முடிகிறது. நிச்சயமாகவே எல்லாவற்றிற்கும் மேலாக வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. ராஜா, இந்த நேரம் சொல்லும் அப்பா, எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ராஜா, இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவ ஆவியானவர் நீர் ஞானத்தினாலே நிரப்புவீராக சுவாமி. உம்முடைய ஞானத்தை அளவில்லாமல் நீர் ஊற்றுவீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் பலன் தருகிறீர். உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது உம்முடைய பிள்ளைகளை நீர் பிரகாசிக்க பண்ணுகிறீர் அப்பா. உயர்ந்தவரே, உம்மை போலொரு தேவன் இல்லையே சுவாமி. உம்மை போலொரு கண்மலை இல்லை ராஜா. எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை தைரியப்படுத்துகிறவர், எங்களை ஆச்சரியப்படுத்துகிற தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர் அப்பா நீங்க. அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர் சுவாமி. ஹல்லேலூயா. எங்கள் யூத ராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் மேல நீர் கிருபையா இறங்குவீராக. இந்த ஜெபத்தில் நான் ஜெபிக்கிற அந்த வேளையில தானே சுவாமி உம்முடைய மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. பரீட்சை எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ராஜா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் பதில் தருகிறீர். பரீட்சை எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் விசேஷித்த விதமாகவே இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன் சுவாமி. எக்ஸாமை எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முதலாவது சரீரத்தில் நல்ல ஆரோக்கியமும் சுகமும் பலனும் உண்டாகட்டும் அப்பா. எக்ஸாம் நேரத்துல பதட்டங்கள் வராதபடிக்கு, பலவீனங்கள் வராதபடிக்கு, உங்களுடைய பிள்ளைகளை எந்த ஒரு பலவீனமும் தொடாதபடிக்கு என் தேவ ஆவியானவர் இந்த வேளையில நீர் இறங்குவீராக. சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. எக்ஸாமை குறித்ததான பயங்கள் நீங்களும் ராஜா, எக்ஸாம் நேரத்துல வரக்கூடிய அந்த சிக்னஸ், அந்த பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளை விட்டு விலகணும் அப்பா. எக்ஸாமை குறித்த பயம் பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு நீங்கட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ராஜா இயேசப்பா எல்லாவற்றையும் நீர் நினைவுக்கு கொண்டு வருவீராக. அவர்கள் படித்த ஒவ்வொன்றும் இயேசுவே எக்ஸாம் எழுதுகிற பொழுது ராஜா அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி என் தேவ ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக. எஸ்டர்டே யோவான் 14:26 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த நேரத்தில் நீர் சகலவற்றையும் ஞாபகப்படுத்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவர்.
எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு அந்த நேரத்துல என் தேவ ஆவியானவர் என் நினைப்பூட்டுகிறார். படித்த எல்லாம் அந்த நேரத்துல ஞாபகம் வரத்தக்கதாக தேவ ஆவியானவர் நீர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தணும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை தேற்றுகிற தேற்றரவான், எங்களுக்கு போதிக்கிறவர், கற்றுத்தருகிற நல்ல பரிசுத்த ஆவியானவர் ராஜா பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுக்கும். ஆமா ராஜா, எழுதுகிற பிள்ளைகளுக்கு என் தேவன் புதிய பலத்தை நீர் உண்டு பண்ணுவீராக சுவாமி. இந்த ஜெபத்துல என்னோடு இணைந்து வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் விசேஷித்த என் தேவ ஆவியானவர் நீர் அசைவாடணும் அப்பா. எக்ஸாம் எழுதுகிற பொழுது அப்பா இருதயத்துல பயம் இல்லாதபடி பிள்ளைகள் எழுதும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் சுவாமி. அப்பா இருதயத்துல காணக்கூடிய பயங்கள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுடைய இருதயத்துல வரக்கூடிய பயங்கள் இயேசுவின் நாமத்துல விலக கடவுது ராஜா. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரோ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று அங்கே பக்தன் எழுதுகிறான். அமராஜா பயம் பொல்லாதது. அமராஜா பயத்தை புறம்பே தள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய இருதயத்துல பயம் வராதபடிக்கு அல்லேலூயா மாறாக பரிசுத்த ஆவியானுடைய பலன் பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படிக்கு எக்ஸாமை குறித்ததான பயமும் திகிலும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். என்னால எக்ஸாமை சரியா எழுத முடியாதோ என்கிற பயம், அல்லேலூயா அந்த இடத்துல எனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வருமா என்கிற பயம், சரியான நேரத்துக்குள்ளாக நான் எக்ஸாமை எழுதி விடுவேனா என்கிற பயம், இயேசுவின் நாமத்தினால எல்லா பயமும் திகிலும் பிள்ளைகளை விட்டு விலக கடவுது. பயமுறுத்துகிற எந்த ஆவிகளும் பிள்ளைகளை படிக்க விடாதபடி செயலிழக்க பண்ணுகிற இயேசுவின் நாமத்துல எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளும் உன்னதமான என் தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். அத்தனை கிரியைகளும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். பயத்தின் ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். என் தேவ ஆவியானவர் பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்வீராக. அமராஜ் எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்டையும் உங்க கருத்துல நான் தருகிறேனே ராஜி. அல்லேலூயா. ஒவ்வொருடைய இருதயத்திலும் அப்பா ஒரு மன அமைதி உண்டாகட்டும், நிதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இருதயத்துல கவலை இல்லாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு அல்லேலூயா. இயேசப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையோடு, சமாதானத்தோடு, உற்சாகத்தோடு இந்த பரீட்சை எழுத என் தேவ ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ராஜா பிள்ளைகளுடைய இருதயத்துல வரக்கூடிய கவலைகள் எல்லாம் விலகட்டும், எல்லாம் விலகட்டும் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேர்ச்சி பெறுவார்கள் இயேசுவின் நாமத்தினால். வல்லமையுள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன் அப்பா. ராஜா அந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிக மதிப்பெண்களை எடுப்பார்களாக. ராஜா உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் பிள்ளைகளோடு கூட. அமராஜா இயேசு எக்ஸாம் எழுதுகிற பொழுது உம்முடைய கரம் பிள்ளைகளின் கரங்களை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் அப்பா. என் இயேசு நீர் பிள்ளைகளின் கைகளை பிடித்து எக்ஸாம் எழுத வைப்பீர். சரியான நேரத்தில் நீர் ஞாபகப்படுத்துவீர் அப்பா. வேதம் சொல்லுகிறது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக் கொள்ளட்டும் அப்பா. தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் பிள்ளைகளுடைய இருதயத்துல வரக்கூடாது, அந்த சிந்தைக்குள்ள வரக்கூடாது. சிந்தையை கெடுக்கிற ஆவிகள் எல்லாம் கட்டப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எக்ஸாம் எழுத முடியாதபடிக்கு சிந்தையை கெடுக்கிற ஆவிகள் எல்லாம் கட்டப்பட்டு போகட்டும் அப்பா. தேவையில்லாத உலக எண்ணங்கள், உலக காரியங்கள் இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளுடைய சிந்தையை கெடுக்க கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. சிந்தையை கெடுக்கிற ஆவிகளை நான் காட்டுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் வெற்றியை காணட்டும், வெற்றியை காணட்டும். அல்லேலூயா. இயேசு நீர் சொன்னீர் யோசுவா 1:7 நீ பலன் கொண்டு நீ திடமனதாயிரு, நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். தேங்க்யூ ஜீசஸ். புத்தியை கொடுக்கிறவர், புத்தியை தெளிவுபடுத்துகிறவர் ராஜா நீங்க. ஆமென். எசப்பா உங்க வார்த்தையை விசுவாசித்து அல்லேலூயா இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துவார், நான் பயப்படேன், நான் அஞ்சிடேன் என்று உங்க மேல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ராஜா எக்ஸாமை எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் வெற்றியை காணட்டும் இயேசுவின் நாமத்தினால்.
ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்பதாகவும் ஒவ்வொரு பரீட்சைகள் எழுதுவதற்கு முன்பதாக ராஜா உம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தையிலே அப்பா நீர் இதை போடுவீராக. உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்கு, உம்முடைய சமூகத்தில் அமரும்படிக்கு, ராஜா ஜெபிக்கும்படிக்கு பிள்ளைகளுக்கு ராஜா நீர் கற்றுக் கொடுப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். வேத வசனங்களை பிள்ளைகள் படிக்க தியானிக்க, அதில் உள்ள வார்த்தைகளின்படி விசுவாசத்தோடு நிற்க என் தேவ ஆவியானவரின் உதவி செய்வீராக சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை தேடுகிற பொழுது அளவில்லாத ஞானத்தினால என் தேவ ஆவியானவர் நீர் பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் நிரப்பணும் அப்பா. ஹல்லேலூயா. பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகள், அந்த கடின உழைப்பு அப்பா, படிப்பதற்கென்று அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. அவருடைய சகல பிரயாசத்தினாலும் ஹல்லேலூயா அவர்கள் எடுக்கிற பிரயாசத்தின் பலனை அவர்கள் ஹல்லேலூயா இயேசுவே பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. நீதிமொழிகள் 14:23 நான் கட்டளையிடுகிறேன், பிள்ளைகளுடைய எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசத்திற்கும் ஹல்லேலூயா எல்லா கடின உழைப்புக்கும் என் இயேசு நீர் பலன் அளிப்பீர், நீர் பலன் அளிப்பீர் அப்பா, பதில் அளிப்பீர் சுவாமி, பலன் கொடுப்பீர் ராஜா. ஹல்லேலூயா. thank you Jesus. ஹல்லேலூயா. சரியான பதிலை ராஜா எக்ஸாம் எழுதுகிற பொழுது உம்முடைய பிள்ளைகள் எழுதணும் சுவாமி, சரியான பதிலை எழுதணும் அப்பா. ஹல்லேலூயா. குழப்பம் இல்லாதபடிக்கு அந்த இடத்துல என் தேவ ஆவியானவர் நீர் செயல்படுவீராக. பிள்ளைகள் தங்களுடைய சுய புத்தியின் மேல் சாராமல் ஹல்லேலூயா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக, முழு இருதயத்தோடு கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக, என்னோடு கூட இருக்கிற என் இயேசு மிக பெரியவர். ஹல்லேலூயா. அவர் எனக்கு ஞானத்தை ஊற்றுவார், இந்த வேளையில் அவர் எனக்கு ஞாபகப்படுத்துவார். நான் இந்த எக்ஸாமை வெற்றிகரமாக நான் எழுதி முடிப்பேன், ஜெயம் எடுப்பேன். காரணம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இந்த இயேசு மிக பெரியவர், நான் நம்புகிற இந்த கிறிஸ்து இயேசு மிக பெரியவர் என்கிற ஆழமான ஒரு விசுவாசம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா, பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. உன் வழிகளை எல்லாம் நீர் அவரை நினைத்துக்கொள் என்கிற வார்த்தையின்படி ராஜா உம்மை நினைத்துக் கொள்ள, இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. ஹல்லேலூயா. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வையாக்குவார். thank you Jesus. ஹல்லேலூயா. ஒரு முழு தைரியம் பிள்ளைகளுக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தைரியத்தை என் தேவ ஆவியானவர் கொடுப்பீராக, ஒரு பலத்தை என் தேவ ஆவியானவர் நீர் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. ஆகவேதான் பக்தன் சொல்லுகிறான், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த எக்ஸாம்ல வெற்றி எடுக்க எனக்கு பலன் உண்டு. காரணம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் எக்ஸாம்ல அதிக மதிப்பெண் எடுப்பேன். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எனக்குள் காணக்கூடிய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே அதை நிறைவாக்குவார். என் குறைவுகளை எல்லாம் சரி செய்வார். இயேசுவின் நாமத்துல விசுவாசத்தோடு அப்பா வார்த்தையை கேட்டு என் குறைவுகள் எல்லாம் இயேசு நிறைவாக்குவார். என் பள்ளங்களை எல்லாம் என் இயேசு ஹல்லேலூயா நிரப்புவார். புதிய பலத்தை தருவார். என் உழைப்புக்கு, என்னுடைய பிரயாசத்துக்கு, நான் படித்த படிப்புக்கு ஹல்லேலூயா ஏற்ற மதிப்பெண்களை நான் பெற்றுக்கொள்ள ஹல்லேலூயா பிசாசானவன் அதை திருடாதபடிக்கு, எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் என்னை குழப்பாதபடிக்கு, என் சிந்தையை கெடுக்காதபடிக்கு என் தேவ ஆவியானவர் என்னோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் இந்த வேளையில் கேட்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ராஜா சுவாமி, அதிகமான உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை அப்பா. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு தேவை உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை இயேசுவே. அந்த கிருபையை நீர் ஊற்றுங்க ராஜா, கிருபையை ஊற்றுங்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையை ஊற்றுங்க சுவாமி அப்பா. பிள்ளைகள் மேல அந்த கிருபையை ஊற்றுங்க டாடி இயேசுவே. அதிகமான உங்க கிருபை இந்த நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் சுவாமி.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உங்க கிருபை தாங்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை சுற்றிலும் நான் வேலி அடைக்கிறேன் அப்பா. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக இந்த எக்ஸாம்ல நான் ஜெயம் பெறுவேன், வெற்றி பெறுவேன் என்கிற விசுவாசம் என்கிற கேடகம். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்குள்ள ஒரு தைரியம், பலன் உண்டாகட்டும் அப்பா. ஒரு புது பலன் இந்த ஜெபத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை தங்கள் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஜெபிப்பார்கள் என்று சொன்னார். ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தம் அல்ல, ஒருவரையும் கைவிடுவது என் தேவனுக்கு விருப்பம் அல்ல. ஹல்லேலூயா. பிள்ளைகளை நேசிக்கிறவர் அப்பா. நீங்க வாலிப பிள்ளைகளை நேசிக்கிறவர் சுவாமி. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை நேசிக்கிறவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவியை ஊற்றுகிறவர், ஞானத்தின் ஆவியை நீர் ஊற்றுவீராக சுவாமி. இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானோட அபிஷேகமானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் அப்பா. யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா தேவ ஆவியானவர் நீர் ஊற்றப்படணும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த சத்தத்தை அப்பா எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா, கேட்கிற பொழுதே தேவ ஆவியானவர் இந்த நேரத்துல பிள்ளைகளுக்குள்ள ஹல்லேலூயா நீர் மகிமையா இறங்குவீராக, வல்லமையா இறங்குவீராக சுவாமி. அக்கினியா இறங்குவீராக ராஜா, பலனா இறங்குவீராக சுவாமி. உங்க வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபத்தை கேட்கிற ஒருவரும், ஒரு பிள்ளைகள் கூட எக்ஸாம்ல ஃபெயில் ஆகாதபடிக்கு ஹல்லேலூயா இயேசப்பா பிள்ளைகளை என் தேவன் நேர்த்தியாய் எக்ஸாமை எழுத ஹல்லேலூயா படித்த படிப்புக்கு ஏற்ற, முயற்சிக்கு ஏற்ற ஹல்லேலூயா ஜெயத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள, அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அப்பா பிள்ளைகள் ஆச்சரியப்படும் அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கத்தக்கதாக என் தேவ ஆவியானுடைய கரங்கள்ல ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. சாலமனுக்கு கொடுத்த அந்த ஞானம் இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வரட்டும் அப்பா. விசேஷித்த ஞானம் செயல்படட்டும், தைரியம் உண்டாகட்டும், பலவீனங்கள் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய சேட்டைகளுக்குள்ளாக நான் தருகிறேன். உங்களுடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும் அப்பா. எந்த ஒரு பலவீனமும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஹல்லேலூயா பிள்ளைகளை சுற்றி நான் இயேசுவின் இரத்தத்தால வேலையடைக்கிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. அத்தனை எக்ஸாமையும் அத்தனை பரீட்சையும் நேர்த்தியாக எழுத, வெற்றிகரமாக எழுத, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, தைரியமாக நிற்க ஹல்லேலூயா இந்த பரீட்சையை எதிர்கொள்ள இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். உற்சாகத்தின் ஆவியானவர் இறங்குவீராக, பலனுள்ள ஆவியானவர் இறங்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு பலப்படுத்தும் உன்னதமானவருடைய கரங்களிலேயே நான் ஒப்பு கொடுக்கிறேன். மகிமையானவைகளை என் தேவாவியானவர் நீர் செய்வீராக சுவாமி. விசேஷித்த ஞானம் உண்டாகட்டும் அப்பா. மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்க என் தேவாவியானவர் கிருபை பாராட்டுவீராக சுவாமி. அளவில்லாத கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உன்னதமானவரே உம்முடைய கைகளிலே பிள்ளைகளை தருகிறேன். ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, ஜெயத்தை எடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டுவீராக. ஹல்லேலூயா. தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளை இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். பிசாசுகள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக என் தேவ ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்வீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.